ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு ரீசென்ட்டா ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய ஐபிஎல் மெகா ஆக்ஷனுக்கு ஒவ்வொரு டீமுக்கும் எவ்வளோ ரிட்டன்ஷன் ஸ்லாட் குடுக்க போறாங்க பிசிசிஐ. அது மட்டும் இல்லாம ஆர்டிஎம் கார்டு குடுப்பாங்களா, மாட்டாங்களா? ஒரு டீமோட பர்ஸ் வேல்யூ எவ்வளவா இருக்க போகுது அப்படின்ற மாரி இப்போதைக்கு ஒரு ரீசென்ட்டான ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அத பத்தி நம்ம டீட்டெயில்ஸா இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐகான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல இருந்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் ஒவ்வொன்னையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு ரீசென்ட்டா கிடைச்ச அப்டேட்ட வச்சு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஐபிஎல் மெகா ஆக்ஷன் நவம்பர் அல்லது டிசம்பர் மாசத்துல நடக்கலாம் அப்படின்ற மாரி தான் தெரிஞ்சிருக்கு. இந்த மெகா ஆக்ஷனுக்காக ஒவ்வொரு டீமுக்கும் பிசிசிஐ எவ்வளவு ரிட்டன்ஷன் ஸ்லாட் குடுக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம ஆர்டிஎம் கார்டு எத்தனையா இருக்க போகுது. இந்த டைம் பர்ஸ் வேல்யூ இன்கிரீஸ் ஆகும் அப்படின்ற மாரி ஆல்ரெடி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மாரி ஐபிஎல் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு பிசிசிஐ மற்றும் எல்லா ஐபிஎல் பிரான்சைஸும் ஒரு மீட்டிங் கண்டென்ட் பண்ணலாம்னு இருக்காங்க. இந்த மீட்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு சில பிரான்சைஸ் அவங்களோட விருப்பத்தை தெரிவிச்சிருக்காங்க. அதை பத்தி டீடைல்ஸா நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட தனிப்பட்ட ஒரு கருத்தை நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். என்ன அப்படின்னா, லாஸ்ட் 1 or 2 இயர்ஸ்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ண பிரான்சைஸ் அதிகமான ரிட்டன்ஷன் ஸ்லாட் கேட்பாங்க. அதே சமயத்துல லாஸ்ட் 1 or 2 இயர்ஸ்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாத பிரான்சைஸ் எங்களுக்கு 1 இல்லாட்டி 2 ரிட்டன்ஷன் ஸ்லாட் இருந்தா போதும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா மெகா ஆக்ஷன் அப்படின்னா பிளேயருக்கு டிமாண்ட் இருக்காது. நல்ல நல்ல பிளேயர்ஸை வாங்கலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் இந்த மாதிரி சின்ன சின்ன டீம்ஸ்லாம் வருவாங்க. அவங்களுக்கும் உதவி செய்யற விதமா 2 அல்லது 3 ரிட்டன்ஷன் ஸ்லாட் குடுத்தா போதும். அது மட்டும் இல்லாம ஆர்டிஎம் கார்டு வேணாம் அப்படின்ற மாரிலாம் நெறைய பிரான்சைஸ் தெரிவிச்சிருக்காங்க. அத பத்தி இப்ப டீடைல்ஸா பார்க்கலாம் வாங்க. கேகேஆர்என் சைடுல இருந்து சொல்லப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு பிரான்சைஸ்க்கும் ஒரு பிளேயரை மட்டும் ரிட்டெயின் பண்ணக்கூடிய ஆப்ஷனை குடுத்தா போதும். ஆனா மெகா ஆக்ஷன் அப்போ 8 ஆர்டிஎம் கார்டுகள் கண்டிப்பா எங்களுக்கு தேவை அப்படின்ற மாரி அந்த அணியோட சிஇஓ வெங்கி மைசூர் அவர்கள் தெரிவிச்சிருந்தாரு. அதே போல மும்பை இந்தியன் சைடுல இருந்து சிம்பிளா சொல்லி முடிச்சிட்டாங்க. அதாவது எங்களுக்கு 5 இல்லாட்டி 6 பிளேயர்ஸ் ரிட்டெயின் பண்ணக்கூடிய ரிட்டன்ஷன் ஸ்லாட் கண்டிப்பா தேவை அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட் பஞ்சாப், டெல்லி, லக்னோ இந்த 3 பிரான்சைஸும் கூட்டணி போட்டு ஒரே மாதிரி விருப்பத்தை தெரிவிச்சிருக்காங்களாம். அது என்ன அப்படின்னா, ஒரு பிரான்சைஸ்க்கு 3 ரிட்டன்ஷன் ஸ்லாட்டுக்கு மேல தரக்கூடாது. அது மட்டும் இல்லாம ஆர்டிஎம் கார்டும் கொடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி அவங்களுடைய விருப்பத்தை தெரிவிச்சிருக்காங்களாம். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இந்த பர்ஸ் வேல்யூ எவ்வளவா இருக்க போகுது அப்படின்ற டீடைல்ஸை பத்தி நம்ம பார்த்துடலாம். லாஸ்டா நடந்து முடிஞ்ச மினி ஆக்ஷன் அப்போ ஒவ்வொரு பிரான்சைஸும் 100 கோடி ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிசிசிஐ அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனா இந்த டைம் 30 அல்லது 40 கோடி ரூபாய் வரைக்கும் பர்ஸ்ல இன்க்ரீஸ் பண்ணி ஒவ்வொரு பிரான்சைஸும் ஐபிஎல் ஆக்ஷன் அப்போ 130 இருந்து 140 கோடி ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணிக்கலாமா. இப்போ ரீசெண்டா கிடைச்ச அப்டேட்ஸ்லாம் வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். இன்னும் அஃபீஷியலா கன்ஃபார்மான நியூஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, வர 30, 31 தேதியில பிசிசிஐ மற்றும் எல்லா டீம்ஸோட பிரான்சைஸும் கலந்துக்க போற அந்த மீட்டிங் ஆனது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அஃபீஷியலான நியூஸ் நம்மளுக்கு தெரிய வரும். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணிடுங்க.